hello and welcome. This is A. Charlita from Changalpet, St. Paul's. இன்னைக்கு class 12 accountancy unit 8 financial statement analysisல tools of financial statement analysisல first ஏற்கனவே நம்ம பார்த்தது comparative. இப்ப பார்க்கிறது நம்ம common size statements. இதுக்கான meaning, அதுக்கான format and other related ஆன exercise sum number 6 பார்க்க போறோம். நம்ம previous வீடியோலலாம் பார்த்தது comparative income statement. கம்பேரிட்டிவ் அது வந்து நம்ம ஒரு இயரோட இன்னொரு இயரை கம்பேர் பண்ணி நம்ம அதுக்கான இதை போட்டோம். பட் இது வந்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். இது பேரே சொல்லுது. இந்த காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ரிலேஷன்ஷிப் ஆஃப் த வேரியஸ் ஐட்டம்ஸ் வித் காமன் பேஸ். யூஸ்வலா இந்த நெட் சேல்ஸ் தான் என்ன பண்ணுவோம், பேஸா எடுத்து பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே கம்பேரிட்டிவ்லயும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட், அதாவது பினான்சியல் பொசிஷன் ரெண்டும் பார்த்திருக்கோம். இப்போ இதுலயும் காமன் சைஸ்லயும் ரெண்டு விதமா பண்ணுவோம். இன் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இஸ் டேக்கன் ஆஸ் 100 and in common size balance sheet the total of assets and liabilities will be taken as 100. அத பேஸா வச்சு தான் நம்ம போடுவோம். ஓகேவா? இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வந்து சேல்ஸ் வந்து பேஸா வச்சு பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட்ல வந்து டோட்டல் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை பேஸா வச்சு பண்ணுவோம். ஓகே, இது சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இது காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஃபார்மேட், பர்டிகுலர்ஸ், அப்சல்யூட் அமௌண்ட், பெர்சன்டேஜ். எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம்? நம்ம யூஸ்வலா கம்பேரிட்டிவ்ல எக்ஸ்ட்ராவா 2 காலம் இருக்கும், இயர் 1 இயர் 2 இருக்கும். அது கம்பேர் பண்றோம், அதனால 2 இருந்தது. இது வந்து ஒரு இதை மட்டும்தான் நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன், தட் இஸ் நெட் சேல்ஸ் மட்டும் தான் நம்ம பேஸா எடுக்கிறோம். ஸோ particulars, absolute amount, percentage. So this is a format for the common size statement. Now we will move on to exercise sum number 6. This is our exercise sum number 6 given in our textbook regarding the common size statement. Prepare common size income statement for the following particulars of Rajal Limited for the year ended 31st March 2017. Only this much they have given. This is the income statement. So they have given the revenues, incomes and the expenses. We know the procedure. Revenues kuda we have to add the income and then varadu vandu it is the total revenue. From the total revenue we have to subtract the expenses and what we get is profit before the tax. இது எப்படி நம்ம கம்பேரிட்டிவ்ல பண்ணமோ அதே மெத்தட் தான். ஸோ ஃபார்மேட்டை எழுதிட்டு இந்த ப்ரொசீஜரை நம்ம பண்ணிடுவோம். இன்கம் ஆட் பண்ணி எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிடுவோம். Before moving on to the solution, let us write the format for the common size income statement of Raja Limited for the year ended 31st March 2018. So particulars, absolute amount, percentage of revenue from operation it is. Okay, only 3 column we are going to write. And already they have given revenue from operations 4,50,000 and they have given the other income which we have to add. When we add 67,500, we get 5,17,500. Which we get is total revenue. Okay, when you add revenue from operation plus other incomes, we get the total revenue. And the total revenue we have to subtract all the expenses. Expenses anga kuduthukkiradhu 1,35,000. When we subtract, we get 3,82,500. That is profit before tax. Adula income tax kudukla, so idodu mudinjiruchu namakku. Okay, we have found out the absolute amount now. இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Now we have to find out the percentage. Percentageக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், காமன் சைஸா இருந்தா ஒரு காமன் பேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எதை பேஸா எடுத்துக்கிறோம்? ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸை நம்ம பேஸா எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எப்படி பண்ணணும், இதுக்கு பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமோ அது வந்து மேலே போட்டுட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனை பேஸா எடுத்துக்கும். தட் இஸ் we have to write 4,50,000 as base. This 4,50,000 we should take it as a base. இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணோம், 4,50,000 divided by 4,50,000 into 100. It gives you 100. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் is 100%. இப்போ we have to find out for the other income. இப்போ என்ன பண்ணணும், பேஸ் என்னவா போடணும், 4,50,000 மேல என்ன போடணும், 67,500 into 100. நம்ம பண்ணோம்னா இது 45 into 15 we get 675. So 15% which we are going to write it here. Right? Next one. Again 4,50,000 பேஸா எடுத்துக்கோ. மேல நியூமரேட்டர்ல 5,17,500 போடு. 5,17,500 divided by
4,50,000 into 100. We get 115. Okay. 45 into 115 gives you 5,175. Okay. Or else you do it with your இது 5 tablesல continuous பண்ணிட்டு வாங்க. We get 115 actually. Okay. Next, இப்போ expenses. எதை நம்ம பேஸ்ல என்ன போடணும்? In order to have a clear understanding. 4,50,000 பேஸ் எடுத்துக்கோ. அடுத்தது என்ன போடணும் நம்ம? 1,35,000 மேல போட்டுக்கணும். Right? 1,35,000 into 100. Now strike out the zeros. Forty-five into 3 gives you 135. 3 into 10 gives you 30. So this is 30%, right? Which we are going to write it here. Let me write it here. Okay. Next, இப்போ 3,82,500 numerator la, denominator la what we have to write? 4,50,000. Okay. மேல 3,82,500. Now strike out the zeros. 45 into 85 gives you 3,825. So 85 gives you 85%. Okay, this will be the answer, isn't it? 45 divided by 85 gives you 85. Okay, now this will be the answer for the last one. Okay. So now this is the percentage. This is the way we have to calculate the percentage. We have to take this revenue from operation as a base. கீழே அதை போட்டுடுங்க. மேலே இது எல்லாம் என்ன கண்டுபிடிக்கணுமோ into 100 போட்டிங்கன்னா we get the percentage. Okay, 100 plus 15, 115. So இங்க எங்கெல்லாம் நம்ம add பண்றோமோ we have to write this. இந்த dash இங்கேயும் போட்டுக்கணும். And then when we subtract, put the dash. Here also you put the dash. So if you get, see, when you add 100 plus 15 gives you 115. When you find out the percentage also we get 115. In the same way, 115 minus 30 gives you 85. When we find out the percentage also it gives you 85. So இதையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு வந்து you add it and do. Okay, and இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி இதை போட்டுடுங்க. It will be easy for you. So this is a exercise sum number 6 கான solution. Possibly we will move on to 7th sum. This is exercise sum number 7 given in our textbook regarding the common size statement, income statement. See, இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து previous sumல ஒரே ஒரு இது மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இங்க வந்து ரெண்டு கம்பெனியோட கொடுத்திருக்காங்க, மரியா லிமிடெட் அண்ட் கலா லிமிடெட். சோ இது ஃபார்மேட் எல்லாம் அதே இதுதான். இவங்களுக்கு தனியா கண்டுபிடிக்க போறோம். அதே காலம்லயே நம்ம இன்னொன்னு அலாட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். I will show you the format how to do this. So since two companies are given, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா common size income statement for the year, மரியா லிமிடெட், கலா லிமிடெட். நம்மளோட ஃபார்மேட் ஆக்சுவலா என்ன? particulars, absolute amount, percentage. அதாவது percentage of revenue from operation. இதுதான் நம்ம போன சம்ல பார்த்தது. இப்போ இந்த மரியா லிமிடெட்க்கு இங்க போட்டுட்டோம். பக்கத்திலேயே we are going to do for கலா லிமிடெட். absolute amount, percentage of revenue from operation. Okay, this is what we are going to do. Both the thing we are going to do it in the one format la நம்ம முடிக்க போறோம். Okay, see, மரியா லிமிடெட்க்கு revenue from operation 1 lakh, அது கூட plus income add பண்ணா 10,000, 1 lakh 10,000. We get total revenue. அதோட expenses minus பண்ணோம், 70,000 minus பண்ணா we get 40,000. So we will finish it off மரியா லிமிடெட். இல்லையா? revenue from operation கொடுத்திருக்காங்க. We add income, we get the total revenue. Expenses minus பண்ணா we get the profit before tax. Either we have to mention here. So now it is over absolute amount for மரியா லிமிடெட். அதுக்கப்புறம் we have to find out the percentage. Before that நம்ம இந்த absolute amount for கலா லிமிடெட் நம்ம எழுதிக்கலாம். See, for கலா லிமிடெட் revenue from operation is 2 lakh. அது கூட other income when we add we get 2,30,000 and we get total revenue. 2,30,000 will be the total revenue. From that we have to subtract the expenses of 1,20,000. We get 1,10,000 which is the profit before tax. So we have done even for Kala Limited the absolute amount போட்டாச்சு. Now we have to find out the percentage. Percentage க்கு என்ன பண்ணணும் நம்ம? We should take this revenue from operation as a base. இல்லையா? So
இப்போ மரியா லிமிடெட்ல எல்லாத்துக்கும் 1 lakh பேஸ் போட்டு இன்டூ 100 போட்டிருக்கோம். அதே மாதிரி கலா லிமிடெடுக்கு 2 lakhs எல்லாத்துலயும் பேஸ் போட்டு இன்டூ 100 போட்டாச்சு. நவ் வி ஆர் கோயிங் டு டூ திஸ். இப்போ இது 1 lakh டிவைடட் பை 1 lakh இன்டூ 100 gives you 100. இதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது வந்து 10,000 divided by 1 lakh into 100, isn't it? 10,000 into 1 lakh divided by 100. Next, இதுக்கு வந்து 1 lakh 10,000 divided by 1 lakh into 100. And then for this 70,000 divided by 1 lakh into 100. And for this 40,000 divided by 1 lakh into 100. Right? And then for here we have taken 2 lakhs revenue from operation as a base. எல்லாத்தையும் போட்டாச்சு. Now இது வந்து 2 lakh divided by 2 lakh into 100 gives you 100%. No doubt in that. And then இது வந்து 30,000. 30,000 divided by 2 lakh into 100. Right? Then 2 lakh 30,000 divided by 2 lakh into 100. Next 1 lakh 20,000 divided by 2 lakh into 100. And then 1 lakh 10,000 divided by 2 lakh into 100. Now we are going to find out the percentage and we are going to fix it. First we will finish for Maria Limited. We have kept ready. So calculate பண்றோம். 4 zeros cancel பண்ணு. 10 tens are 100. So 10%. We will write here 10%. Okay. Next 1 lakh 10,000 divided by 1 lakh into 100. In the 4 zeros cancel ஆயிடும். 10 tens are 100. 11 into 10 110. So we will write here. இப்போ நீ இதை add பண்ணாலும் you will get 110. Right? Next 70,000 divided by 1 lakh into 100. இந்த 4 zeros cancel பண்ணுங்க. 10 tens are 100. 7 into 10 70. 7 into 10 70. Next 40 divided by 1 lakh into 100. 4 zeros cancel பண்ணுங்க. 10 tens are 100. 4 into 10 40. So we are going to write here 40. இப்போ நீ 110 minus 70 போட்டாலும் you get 40. So this is over. Now we are going to do for Kala Limited. We have kept ready. We will do the calculations now. So for Kala Limited, we have taken revenue from operation 2 lakhs as a base for everything. So 2 lakh divided by 2 lakh into 100 gives you 100. First one 100 போட்டுருங்க கண்ண மூடிட்டு. Then 30,000 divided by 2 lakh into 100. 4 zeros cancel பண்ணுங்க. 25s are 100. 5 3s are 15. So 15% we are going to write here. So இப்போ இந்த 100 plus 15 gives you 115. But நம்ம இங்க find outம் பண்ணிருக்கோம். இந்த 4 zeros cancel பண்ணு. 25s are 100. 23 into 5 gives you 115. Next 4 zeros cancel பண்ணு. 25s are 100. 12 into 5 60. So அடுத்தது நம்ம 60%. So இப்போ நம்ம 115 minus 60 gives you 55. So அது இங்க நமக்கு கிடைச்சிருது. 4 zeros cancel பண்ணு. 20 into 5 100. 11 5s are 55. So 115 minus 60 gives you 55. So this is a solution regarding exercise sum number 7 in common size income statement. So in the percentage, this will be your answer. So இதுக்கு வந்து 1 lakh வந்து base எல்லாத்தையும் போட்டு வச்சிருங்க. இதுக்கு 2 lakhs எல்லாத்தையும் base போட்டு வச்சிருங்க. Then you calculate this. Okay. Hope you are clear with this. We'll meet you in the next module with exercise sum number 8.